அதே மாதிரி படமாக நாசமாக போங்கடா, போய் பேட்டியை கொடுங்கடா, உங்களை மேலே கோர்ட்டில் கேஸ் போடுறோம் அப்படின்னு சொன்ன மாதிரி தான் இருக்குது. அப்புறம் அகில உலக சூப்பர் ஸ்டார் வந்து இனிமேல் திரும்ப வந்து ஆர்ஜேயா போக வேண்டியதுதான், வேறு வழிதான் போல மண்ணு மாதிரி முடிச்சிருக்காங்க. இன்டர்வல் பர்சன்லாம் ஒரு சிவா கெடுத்துட்டாருன்னு சொல்றேன். விஜய் சேதுபதி பேரையா அவர் தப்பிச்சிட்டாருன்னு சொல்றேன், அவர் பேரை காப்பாற்றிட்டாருன்னு சொல்கிறேன். சூதுகோபம் 1 எதிர்பார்த்து வந்தோம், சூதுகோபம் 2க்கு அந்த எக்ஸ்பெக்டேஷனை ஃபில் பண்ணிச்சா அப்படின்னு கேட்டால் இல்லை. என்னை பொறுத்தவரை ஆவரேஜான்னு கேட்டாலாம் இல்லை. ஒரு நல்ல படம் கேட்டால் இல்லை. சூப்பர் ஹிட்டானா இல்லை. பிளாக் பஸ்டர் கேட்டால் இல்லை. பிலோ ஆவரேஜ் சொல்லுவோம்ல, அதுக்கும் கீழே ஒருபடி பிலோ ஆவரேஜ் 2 லைன் போட்டிங்கன்னா 2வது லைனில் தான் இவர் இருப்பார். ஸோ அந்த மாதிரி ஆகிப்போச்சு படம். படத்தில் வந்து ரீகேப்பும் சொல்லணும்னா சூதுகோபம் 1 பற்றி சொல்லி ஆகணும். சூதுகோபம் 1 பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி சின்ன சின்ன குற்றங்கள்லாம் பண்ணிட்டு இருப்பாப்புல. அவருக்குன்னு ஒரு 5 ரூல்ஸ் வந்து போட்டிருப்பாரு. அந்த 5 ரூல்ஸை மீறாமல் பண்ணிட்டு இருப்பாரு. திடீர்னு பார்த்தீங்கன்னா அவரே அன்எக்ஸ்பெக்டடாக வந்து அந்த ரூல்ஸை மீறிடுவார். மீறும்போது பார்த்தீங்கன்னா அவருக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வரும். அந்த பிரச்சனையில் பூரா எப்படி சேர்ந்து கடைசியில் முடிச்சு அவுக்குறாருங்கிறது அந்த படத்தோடைய ஸ்டோரி. ஸோ ஓகே, இதுலேயும் அதே மாதிரி சரி மிர்ச்சி சிவா அதே ரூல்ஸை போட்டுட்டு ஃபாலோ பண்ணுறாரு. அதாவது அரசியல்வாதிகளை கை வைக்கக்கூடாது, அந்த மாதிரி ஒரு 5 ரூல்ஸ் போட்டு சரி ஓகேனா இதுலேயும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ரூல்ஸை மீற வேண்டியது வந்துடுது. மீறின பின்னாடி எப்படி முடிச்சு அவுக்குறாங்கிறத எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லாமல் விட்டது வந்து படத்துக்கு வந்து பெரிய மைனஸ் பாயிண்ட்டு. சில டேரக்டர்லாம் வந்து கதை இல்லைன்னாலும் பரவாயில்ல, நம்ம படத்தை ஸ்க்ரீன் பிளே வந்து ரொம்ப நல்லா சொல்லியிருந்தோம்னா படம் பெரிய ஓடுங்கிறதுக்கு வந்து நம்ம சூதுகோபம் வந்து 1லாம் வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டருக்கு பெரிய ஒரு இதை கொடுத்த படம், அசத்திய நம்பிக்கை கொடுத்த படம். ஆனால் இந்த படம் வந்து எப்படி இருக்குன்னா, நீங்கள் வந்து கதையும் வேணும், ஸ்க்ரீன் பிளே வேணும், அப்படி இருந்தால் தான் படம் ஜெயிக்கும்னு சொல்லிட்டு அந்த டேரக்டருடைய நம்பிக்கை எல்லாத்தையும் உடச்ச படமாக தான் நான் இது பண்ணுறேன். ஒருவேளை நலன் குமாரசாமி பண்ணியிருந்தாருன்னா ஓரளவு நல்லா பண்ணியிருந்துக்கலாம். அவர் என்ன செஞ்சாரு, அந்த டைட்லையும் அந்த கலர்ஸு அந்த இதப்புறம் கொடுத்துருக்காங்க. அதில் ஓம்னிகாரா, இதில் ஈக்கோ, அதில் விஜய் சேதுபதியா, இங்கே சிவா, அதே காஸ்டியூம் அதே சச்சனாக்கு பதிலாக அதே மாதிரி வேற ஒரு பொண்ணு இப்படிமா போட்டு என்னமோ மார்க் பண்ண மாதிரி இருக்குது. நீங்கள் விஜய் சேதுபதியையும் அந்த பொண்ணையும் அந்த கருணாகரனையும் ட்ரோல் பண்ணுற மாதிரி படம் எடுத்தால் கூட ஒரு தமிழ் படம் மாதிரி வந்திருக்கும். தமிழ் படம் 1, 2 அந்த மாதிரி ஒரு ஆவரேஜான படம் மாதிரி வந்திருக்கும். ஸோ அதெல்லாம் வராது வந்து மனசு எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை ப்ரோ, எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. நம்ம கலகலன்னு சிரிச்சோம் கலகல மாதிரி அப்படிங்கிற மாதிரி ஒரு சீன் கூட இல்லை. இவங்க எல்லாம் ஃபுல்லாக ட்ரை பண்ணியிருக்காங்களே ஒழிய எதுவுமே வந்து நம்மளுக்கு காமெடி ஒர்க் அவுட் ஆகுது. அகில உலக சூப்பர் ஸ்டார் வந்து இனிமேல் திரும்ப வந்து ஆர்ஜேயா போக வேண்டியதுதான், வேறு வழியே கிடையாது. மறுபடியும் மிர்ச்சி ஸ்டேஷனில் போய் உட்காந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போகணும். ஏன்னா அடுத்தடுத்து மேலே போயிட்டே இருக்கணும். நான் இப்படி தான் இருக்க போகிறேன்னு சொல்லிட்டு அவர் இப்போ வந்து ஃபஸ்ட்டு படம் வந்து இந்த படம் இல்லையா, சென்னை 28ல் வந்தார். கிட்டத்தட்ட அது 20 வருஷம் இருக்கும் இல்லையா. 20 வருஷமாக நான் ஒரே மாதிரி தான் இருப்பேன், ஒரே மாதிரி தான் நடிப்பேன், நான் எந்திரிக்க கூட நான் கஷ்டப்படுவேன், நான் நடிக்க கூட ஆடக்கூட கஷ்டப்படுவேன், உடம்பு ஃபிட்னஸை பற்றி நான் வந்து கேர் பண்ணவே மாட்டேன், நான் இப்படி தான் அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம மக்களும் காரி துப்பிட்டு போயிடுவாங்க. இன்டர்வல் பிளாக்லாம் ஒன்றுமே இல்லை. இன்டர்வல் பிளாக் சொல்றீங்களே ஒன்றுமே இல்லை. அது நம்மளுக்கே தெரிஞ்சு போச்சு. சரி நீங்கள் இன்டர்வல் போர்ஷனா ஓகே இதுதான் போல மண்ணு மாதிரி முடிச்சிருக்காங்க. இன்டர்வல் போர்ஷன்லாம் ஒரு கர்டன்லாம் தெருக்க விட்டுருப்பாங்க. ஏன்னா அது ஒரு கமர்ஷியல். ஓகேண்ணா, உங்கள்கிட்ட படம் இருக்குது, பணம் இருக்குது, ஆள் இருக்குது, கேரக்டர் கொட்டி கிடக்குது, கால் சீட் எல்லாம் பின்னிருக்காங்க. எல்லாருமே சும்மா இருக்கிற ஆர்டிஸ்ட். மிர்ச்சி சிவா கூட நீ 30 நாள் என்ன 60 நாள் 100 கூட கால் ஷீட் வாங்கலாம், அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அப்போ நீங்கள் எப்படி பண்ணியிருந்துக்கணும், எல்லாத்தையும் பக்காவாக யூஸ் பண்ணி சூப்பராக பிளான் பண்ணி அருமையாக பண்ணிக்கணும். 2024 ஒரு சூப்பர் காமெடி படம் கிடச்சிச்சுன்னு தான் நினச்சோம், அது மிஸ் ஆயிடுச்சு. அதுதான் சொல்லல, அதை அப்படியே எடுத்து வச்சுருக்காங்க. ஆனால் அதில் உள்ள அந்த இன்ட்ரெஸ்டிங் சுவாரஸ்யமான இது எதுவுமே இல்லை. கதை அதுலேயும் கிடையாது, இதுலேயும் கிடையாது. தர்மத்தின் வாழ்வதனை சூதுகவும் மீண்டும் தர்மமே ஜெயிக்குங்கிறது ஒரு அருமையான வரி. அந்த வரியை மட்டும் வச்சுக்கிட்டு சூதுகவும் 2 போட்டு அதே மாதிரி வேற ஏதாவது பண்ணியிருக்கலாம். ப்ராக்கெட்டில் நாடும் நாட்டு மக்களும் போட்டிருக்காங்க. நாடும் நாட்டு மக்களும் நாசமாய் போகட்டும்னு சொன்ன மாதிரி தான் அந்த டைலாக் இருக்குது. அதே மாதிரி படமாக நாசமாக போங்கடா, போய் பேட்டியை கொடுங்கடா, உங்களை மேலே கோர்ட்டில் கேஸ் போடுறோம் அப்படின்னு சொன்ன மாதிரி தான் இருக்குது. அப்புறம் மியூசிக்லாம் உட்காரவே முடியல. அதுலலாம் கானாபாலா சாங் 2 சாங் அப்படிதான் இருக்கும், நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இப்போ டிவியில் போட்டால் கூட வித்தியாசமாக இருக்கும். அதில் சந்தோஷ் நாராயணன் மியூசிக் வேற ரொம்ப அருமையாக பண்ணியிருப்பாங்க. இதில் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகும். சிவா கெடுத்துட்டாருன்னு சொல்றேன். விஜய் சேதுபதி பேரையா அவர் தப்பிச்சிட்டாருன்னு சொல்றேன், அவர் பேரை காப்பாற்றிட்டாருன்னு சொல்கிறேன். ஏன்னா இவர் நல்லா நடிச்சிருந்தான்னு வச்சுங்களேன், அவர் பேர் கெட்டிருக்கோம். இவர் நல்லா நடிக்காதனால விஜய் சேதுபதி பேரே காப்பாற்று. விஜய் சார் உங்கள் பேரை காப்பாற்றிட்டாப்ல சிவா, சூப்பர் சார்.